செந்தில் பாலாஜி கரூருடைய முடிசூட்டா மன்னனா இருந்தவர். அவர் இப்போ கோவை தெற்குக்கு மாறி இருக்காரு. கரூருக்குள்ளார இருந்து அரசியல் செய்து நாளைக்கு உங்களால ஒரு பெரிய பவர் ஃபேக்டர் ஆக முடியாது. கோயம்புத்தூருக்கு ராஜாவா இருந்தால் அதுக்கு நீங்க ஒரு மெயினான ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களோட அட்ராக்ஷன் வேற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்வைக்கு போகும். இப்போ கோவை தெற்கில் இருந்த வானதி சீனிவாசன் தெரிச்சு ஓடி நாளைக்கு வேற தொகுதிக்கு மாறுறதுக்கு காரணம் இதுதான். வீராப்பா பேசுறவங்க மற்றதுக்கெல்லாம் நாளைக்கு வம்புழுக்கிறவங்க செந்தில் பாலாஜியை ஏத்து நிக்கிறதுக்கு ஏன் நாளைக்கு தயங்கணும்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கேல அவருக்கு வேலையை போட்டு வச்சிருந்தாங்க. நீங்க டிஎம்கேல இவரை ஃப்ரீ ஹேண்டடா விடுறீங்கல்ல. இவர் உருவாக்குற வளையம் ஒரு சூழ்நிலையில திமுகவே நாளைக்கு செந்தில் பாலாஜியை மீறி கொங்குக்குள்ளார அரசியல் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர் லாபி. அவர் தனியா நாளைக்கு ஒரு வேளை இந்த பிஜேபி எல்லாம் சொல்ற மாதிரி கொங்கு நாடுன்னு தனி நாடு பிரிச்சுட்டேன் இல்ல கொங்கு தேசிய கட்சின்னு இவர் செந்தில் பாலாஜி ஏதாவது கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த பகுதிக்கு அவர் தான் சிஎம். திமுக இப்ப அது அவங்களுக்கு பலமா தெரியுதுன்னா அவர் நம்மளை மீறி எதுவும் செய்ய மாட்டாரு. இத்தனை 400 நாள் ஜெயில இருந்து கூட நம்மளை கை நீட்டாம வந்துட்டானே அப்படின்னு நாளைக்கு ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டர்ல வச்சிருக்காங்க. அது மாதிரி சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நம்மகிட்ட கொண்டாந்து கொடுத்துறான். எவ்வளவு கேட்டாலும் செய்யறான், எவ்வளோனா செய்ய சொன்னாலும் செய்யறான். 10 லட்சம் பேரை வச்சு மீட்டிங் போடனா ஒரே மாசத்துல போடுறான் அப்படின்னு ஒரு பெரிய ஹைப்ல வச்சிருக்காங்க. பட் வளர்ச்சிகள் அதிகமாகி ஒரு லெவலுக்கு மேல வாடாமவனை பாத்துக்கலான்னு செந்தில் பாலாஜி என்னைக்காவது இப்ப பிஜேபி கையில எடுத்து வித்த காட்டணும்னு நினைக்குது அப்படின்னா அப்ப இவங்களுக்கு அடிக்கும் உதைக்கும் எல்லாம். கரூர் இப்ப என்ன ஆகும்? கரூர்ல இவருடைய இருக்கிற இடத்துல ஆல்ரெடி எம்ஆர் விஜய் பஸ் அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்ட்ல இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அங்க ஒரு சேனல்ல லோக்கல் சேனல்ல ஒரு 3 தொகுதியில திமுக தோத்துரும் அப்படின்னு கருத்து கணிப்பு போட்டாங்களாம். செந்தில் பாலாஜி மெனக்கட்ட அந்த நியூஸ் சேனல் அடுத்த நாள் வர சொல்லி கரூருக்குள்ளார இருக்கிற நீ சொன்னல தோக்கணும், ஏதாவது ஒண்ணு தோத்தா கூட அரசியல் விட்டு வெளில போயிடுறேன் இன்னைக்கு எழுதி வச்சுக்க பெட்டுங்கிறான். அந்த அளவுக்கு அவர் கரூரை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேங்கிறாரு. ப்ரோவாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி கரூருடைய முடிசூட்டா மன்னனா இருந்தவர். சிஎம்ஏ பல வாட்டி புகழ்ந்திருக்காரு. அவர் இப்போ கோவை தெற்குக்கு மாறி இருக்காரு. கோவை தொகுதிகளை அந்த மாவட்டத்தை டோட்டல் கண்ட்ரோல் எடுப்பதற்கு திமுக சார்பாக அங்கே இறக்கப்பட்டிருக்காரு. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் சார்? எப்பயுமே இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு இதே ரூரல் ஏரியா ரெட்டில்ஸு அந்த மாதிரி அவுட்டர் ரிங்கில் நீங்கள் எங்கேயாவது இருந்து மாதவரம் அவுட்டர்லலாம் இருந்து ஏதாவது பண்ணுறீங்கன்னா எப்படா யூ வில் மூவ் இன் டு த சென்டர்னு நினைப்பீங்க. அங்கே கேபிட்டலுக்குள்ளார ஒரு லாபி பண்ணணும், சென்னைக்குள்ளார ராஜ்யம் பண்ணால் தான் நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகும்னு நினைக்கிற மாதிரி கரூருக்குள்ளார இருந்து அரசியல் செய்து நாளைக்கு உங்களால் ஒரு பெரிய பவர் ஃபேக்டர் ஆக முடியாது. நாளைக்கு இப்போ ஏன் எஸ்பி வேலுமணி ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் இருந்த பகுதி அந்த மாதிரியான பகுதி, அதாவது மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிற மாதிரி பணம் கொட்டி கொட்டி கிடக்கிற ஊர். அந்த ஊரை நீங்கள் ஆள்றீங்க, அதுக்குள்ளார நீங்கள் ஒரு தலைவர் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஆஃப்டர் சென்னைனா கோயம்புத்தூர் தான். அங்கே ஒரு ஃபேஸாக இருக்கிறது எப்படி? இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேற ஒரு 2 மேயர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னா யோசிப்பீங்க. ஆனால் எடுத்தோடனே பிரியா பேர் சொல்லுவீங்க. ஏன்னா எங்கே நம்ம என்ன பதவியாக இருக்கிறோம், இதே 25 மாநகராட்சிகள் இருக்குது, ஆனால் மற்ற மேயர் பேர் தெரியாது. ஆனால் ஒரு மேயர் தெரியும், ஏன்னா தலைமைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறாங்கங்கிற மாதிரி கோயம்புத்தூருக்கு ராஜாவாக இருந்தால் கொங்கு பகுதியில் நாளைக்கு உங்களுடைய தலைநகரம் கோவை அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு மெயினான ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களோட அட்ராக்ஷன் வேற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்வைக்கு போகும். ஒன்று. 2வது விஷயம், இவர்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறது எடப்பாடி கோயம்புத்தூர் தான். எஸ்பி வேலுமணியோடைய 10 அடிச்சாங்க. அதுக்கு அப்பாற்பட்டும் வாய வச்சுட்டு சும்மா இல்லையே. மாநகராட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் 10 ஜெயிச்சோம், கோயம்புத்தூருக்குள்ளார நீ கால் பண்ணிருவியா நேரம் வர முடியாதுன்னு சட்டசபையில் ஏதோ சொடக்கு போட்டாருன்னு தானே பொறுப்பு அமைச்சராக மாற்றி விட்டு இறங்கி நின்று செஞ்சாங்க. எம்பி எலெக்ஷனில் கூட ஜெயிலுக்குள்ளாரையே நின்றுக்கிட்டு அண்ணாமலையை தோக்கடிச்சிட்டாருல அவர் நினச்ச வேட்பாளரை போட்டுங்கிறப்ப அந்த கட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் எடுத்துட்டா அப்படி. ஸோ அதனால் அங்கே கொண்டுட்டு போனோம். இதில் ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும். செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு போறாருன்னு நானே 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். கரூர்ல ஏன்னா இன்னொரு தகவலும் சேர்த்து சொன்னேன். கரூரில் அவருக்கு பதிலாக ஒரு தம்பி நிற்பாருன்னு சொன்னேன். பட் அது மட்டும் இப்போ நடக்கல. ஆனால் அவர் கோயம்புத்தூர்ல நிற்பாருன்னு சொன்னேன், அது போயிருக்குது. இப்போ கோவை தெற்கில் இருந்த வானதி சீனிவாசன் தெரிச்சு ஓடி நாளைக்கு வேற தொகுதிக்கு மாறுறதுக்கு காரணம் இதுதான். வீராப்பா பேசுறவங்க மற்றதுக்கெல்லாம் நாளைக்கு வம்புழுக்கிறவங்க செந்தில் பாலாஜியை ஏற்று நிற்கிறதுக்கு ஏன் நாளைக்கு தயங்கணும்? அங்கே கோவை தெற்குல செந்தில் பாலாஜி களமிறங்க போறாரு
அவரே தெரிஞ்சிருச்சு. ஆமா, எனக்கே தெரியும். நான் தான் சொல்றேன்ல, 6 மாசத்துக்கு முன்னாடி நானே யூடியூப்ல சொன்னப்ப கன்ஃபார்மா அவங்களுக்குலாம் தெரிஞ்சது. அவர் ஆபீஸே போட்டாருங்க. அவர் கோயம்புத்தூர்லயே தான் இருக்கிறாரு. அவர் ஃபுல்லாவே அங்கதான் ஒர்க் பண்றாரு. எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் அந்த தொகுதி எம்எல்ஏக்கு தெரியாதா இவர் இங்கதான் நிக்க போறாருன்னு. நின்னா தோத்துருவோங்கிறதுனாலதான் அங்க இருந்துகிட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடி வெளியில வந்துருக்காங்க. பொறுப்பு அமைச்சராக இல்ல, அவர் கோயம்புத்தூர் அமைச்சராக விருப்பப்படுகிறார். அவர் அந்த ஃபேஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சைடுல எல்லாம் அவருக்கு நல்லா வேலுமணி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஆச்சு. அவரை மிஞ்சிட்டு வந்துட முடியுமா சார்? தொட்டாமுத்தூர்ல கார்த்திகேயனை வந்து நிப்பாட்டிருக்காங்க ஆப்போசிட் கேண்டா, அதுவே டஃப் அப்படின்றாங்க. ஸோ அதனால கேட்கறேன் முடியுமா? அதாவது பவர்ல இருந்து 5 வருஷம் நீங்க அந்த இடத்த ரூல் பண்ணிட்டு ஒரு பீரியட்ல விட்டுட்டு வேற ஒரு ஆள் எடுத்துட்டா அப்படின்னு திரும்பி உங்களால எடுக்க முடியாது. இப்போ அங்கே எடுக்காமல் இருந்த வரைக்கும் நீங்கள் தான் ராஜான்ட்டு இருந்தீங்க. இங்கே வேற ஒருத்தர் வந்து லாபி பண்ணிட்டார். நான் தான் சொல்கிறேன், உள்ளாட்சி இதில் உங்கள் 99% மாநகராட்சியை செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறாரு. எம்பியில் நாளைக்கு ஏடிஎம்கே எங்கே போனீங்க? 3வது இடத்துக்கு போனீங்க. அண்ணாமலை 2வது, டிஎம்கே ஜெயிக்குது. அப்போ கோயம்புத்தூரில் நான் உங்கள் ஏடிஎம்கே எங்கே இருக்குது? 3வது இடத்துல இருக்கீங்கன்னா அப்புறம் எங்கே எஸ்பி வேலுமணி கிழிக்கிறாரு? இவரோட சட்டமன்ற தேர்தல் ஆச்சு. பொதுவா மக்கள் வந்து அங்க அதிமுக பெல்ட் தானே, அது ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு. அது திமுக மீது பெரிய அதிருப்தி இல்லை சார். ஏன்னா முன்னாடிலாம் அங்க ரொம்ப அப்செட் ஆனது கோயம்புத்தூர் பெல்ட்ல இந்த கரண்ட் கட்டுனால. ஏன்னா பிசினஸ் எல்லாம் அடிபட்டு போச்சு. 2006-11 பெரிய அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் உடனே இண்டஸ்ட்ரீஸ்ல கலெக்ஷன் கல்லா கட்டுறது, அது மாதிரி லைசன்ஸுக்கு போனாலும் வேற எதுக்கு போனாலும் எக்ஸ்பான்ஷனுக்கு போனாலும் எல்லாத்துக்கும் கண்ணாபின்னான்னு பர்சன்டேஜ் கேட்டாங்கிற மாதிரியான நான் சொல்றதெல்லாம் பொங்கலூர் பழனிசாமி இருந்த பீரியட்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் விமர்சனங்கள். இவரு வந்து கம்ப்ளீட்டா செந்தில் பாலாஜியோடைய ஃபண்ட் ஃப்ளோலாம் அவர் பினாமிகளை உருவாக்கி வர்றது எல்லாமே கவுண்டர் சமூக ஆட்களா அந்த கம்யூனிட்டி பெல்ட்டா வளர்த்து விடுறாரு. ஃபினான்ஸ் தொழில இறங்கினவங்க எல்லாருமே இவர் ஆட்கள் தான். நிறையா ஹோட்டல்கள் நடத்தினதா இருக்கட்டும். இப்போ அவரோட ஸ்டைலே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 100 கோடி கொடுக்குறேன் சார், நீங்கள் வட்டிக்கு விட்டு நீங்கள் சம்பாரிச்சவங்க எனக்கு எதுவுமே வேணாம், அதாவது நம்ம ஜாதிகாரன் ஒருத்தன் நல்லா இருந்தா ரைட்டுங்கிற மாதிரி விட்டுறாரு. ஆனா இவருக்கு திடீர்னு எப்பயாவது எனக்கு 2 கோடி வேணும் 3 கோடி வேணும்னா அப்ப மட்டும் கேட்டுக்கிறாரு. அத உட்கார்ந்த இடத்துல அதுவும் ஒரே ஆள் மேல பர்டன் போடுறது இல்ல, 500 பேர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்காங்க, தலைக்கு எனக்கு 10 லட்சம் கொடுத்துரு அப்படின்னு 5 கோடி வசூல் பண்ணிடுறது. அப்படி பண்ணிக்கிறாரு தவிர. ஆனா அங்கங்க அவனை டெவலப் பண்ணி விட்டு போறப்ப அந்த கம்யூனிட்டி எப்பயுமே நீங்க அந்த கம்யூனிட்டி ஆட்களை வளர்க்கணும்னு நினைக்கிறப்ப அந்த கம்யூனிட்டி உங்க பின்னாடி ஏறிடுச்சுன்னா நீங்க லீடர் ஆயிருவீங்க. இப்போ இவர் உருவாக்குற வளையம் இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கேலாம் அவருக்கு வேலையை போட்டு வச்சிருந்தாங்க. நீங்கள் டிஎம்கேல இவரை ஃப்ரீ ஹேண்டடாக விடுறீங்கல்ல. இவர் உருவாக்குற வளையம் ஒரு சூழ்நிலையில் திமுகவே நாளைக்கு செந்தில் பாலாஜியை மீறி கொங்குக்குள்ளார அரசியல் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர் லாபி. அவர் தனியாக நாளைக்கு ஒரு வேளை இந்த பிஜேபிலாம் சொல்கிற மாதிரி கொங்கு நாடுன்னு தனி நாடு பிரிச்சுட்டேன், இல்லை கொங்கு தேசிய கட்சின்னு இவர் செந்தில் பாலாஜி ஏதாவது கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த பகுதிக்கு அவர் தான் சிஎம். அந்த அளவுக்கு போகக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா பிஜேபி போயிடுச்சுன்னா அவங்க எல்முருகன் பதவியா இருக்கிறப்ப பிராக்கெட்ல அவருக்கு எந்த ஊருன்னு போட்டிருந்தாங்க? கொங்கு நாடுன்னு போட்டிருந்தாங்க, தமிழ்நாடுன்னு போடல, கொங்கு நாடுன்னு போட்டாங்க. அதுவே அது மாநிலத்தை பிரிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குல்ல. நீங்க திடீர்னு நாளைக்கு என்ன டிஎம்கே வந்து இப்போ கொங்கு செந்தில் பாலாஜினாலதான் கொங்குல ஸ்ட்ராங்க, வேற யாராவது கொங்குல லீடர் சொல்லுங்க டிஎம்கேக்கு வாய்ஸ் ஓவரா. அப்ப அங்க பிரிச்சு விட்டா இப்போ பாண்டிச்சேரிக்குள்ளார உங்களால ஒன்றும் செய்ய முடியல, கொங்கு நாடுன்னு பிரிச்சு விட்டா அங்கிட்ட ஒன்றும் செய்ய முடியல. இப்போ சவுத்துக்குள்ளார மட்டும் திமுக கட்சி நடத்துமா? சவுத்துலயும் பெருசா இல்ல. அதுதான் சொல்றேன், அந்த பயத்தை உண்டாக்குனதுக்கு அப்புறம் தானே பிஜேபி எதிர்ப்புல நாளைக்கு திமுக சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சாங்க. அது மாதிரியான இடங்கள்ல இப்ப இவருடைய ஆக்டோபஸ் கைகள் கம்ப்ளீட்டா அங்க பயங்கரமா வளர்ந்துருச்சு. அதனால சார் நீங்க முத்துசாமியா இருக்கட்டும், இல்ல வேற எந்த அமைச்சர்கள் அங்க நீங்க மதிவந்தனா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு வெள்ள கோயில் சாமிநாதனா இருக்கட்டும், கொங்கு பகுதியில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அந்தந்த தொகுதி அவங்க தொகுதியை தான் பார்த்துக்கிறாங்களே தவிர அந்த மாவட்டத்தை கூட அவங்க கண்ட்ரோலில் எடுக்கல. அவர் அந்த மண்டலத்தையே எடுத்துட்டாரு. அதனால அது அவங்க திமுக இப்போ அது அவங்களுக்கு பலமா தெரியுதுன்னா அவர் நம்மளை மீறி எதுவும் செய்ய மாட்டாரு. இத்தனை 400 நாள் ஜெயில இருந்து கூட நம்மளை கை நீட்டாம வந்துட்டானே அப்படின்னு நாளைக்கு ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டர்ல வச்சிருக்காங்க. அது மாதிரி சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நம்மகிட்ட கொண்டாந்து கொடுத்துறான், எவ்வளோ கேட்டாலும் செய்யறான், எவ்வளோனா செய்ய சொன்னாலும் செய்யறான், 10 லட்சம் பேரை வச்சு மீட்டிங் போடனா ஒரே மாசத்துல போடுறான் அப்படின்னு ஒரு பெரிய ஹைப்ல வச்சிருக்காங்க. பட் வளர்ச்சிகள் அதிகமாகி ஒரு லெவலுக்கு மேல வாடாமவனை பார்த்துக்கலான்னு செந்தில் பாலாஜி என்னைக்காவது இப்போ பிஜேபி கையில் எடுத்து வித்த காட்டணும்னு நினைக்குது அப்படின்னா அப்ப இவங்களுக்கு அடிக்கும் உதைக்கும் எல்லாம். சோ இந்த கரூர் இப்ப என்ன ஆகும்? ஏன்னா கரூர்ல இவருடைய கேண்டிடேட்ஸ் போட்டிருப்பாங்க. இருக்கிற இடத்துல ஆல்ரெடி எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்ட்ல இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வந்து அங்க ஒரு சேனல்ல லோக்கல் சேனல்ல 10 தொகுதியில் ஒரு 3 தொகுதியில் திமுக தோத்துரும் அப்படின்னு கருத்து கணிப்பு போட்டாங்களாம். செந்தில் பாலாஜி மெனக்கட்ட அந்த நியூஸ் சேனல் அடுத்த நாள் வர சொல்லி கரூருக்குள்ளார இருக்கிற
நீ சொன்னல தோக்கணும் 10ல் ஏதாவது 1 தோத்தா கூட நான் அரசியல் விட்டு வெளில போயிடுறேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்க பெட்டுங்கிறான். அந்த அளவுக்கு அவர் கரூரை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேங்கிறாரு. அதனால கரூர்ல குளித்தலையில சூரியனூர் சந்திரன், கிருஷ்ணராயபுரத்துல CK ராஜா, கரூர்ல RCM தியாகராஜன், அரவக்குறிச்சியில மொச்சனூர் R இளங்கோ, இவங்க எல்லாருமே அவரு ப்ராடக்ட் தான். அவரு சொல்லாமலாம் அங்கெல்லாம் யாருக்குமே போல சார். திருச்சிக்குள்ளார நேரு சொன்னவங்களுக்கு சீட்டு, செந்தில் பாலாஜி அந்த மண்டல பொறுப்பாளர்கள் யார் யாரோ அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணாமல் சீட்ஸ் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணலை. ஃபைனலாக நாளைக்கு எப்பயுமே நேர்காணல் முடிஞ்சவனையே கூட அந்த டேபிள்லேயே இருந்து அவங்ககிட்ட சில பேர்கிட்ட சில விஷயங்கள் சிஎம் கிளாரிஃபை பண்ணி அப்பயே எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. தன்னுடைய பகுதியில் கட்சி ஜெயிக்க வைக்கணும்னா தனக்கு வேண்டிய வேட்பாளர்களை போடணுங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய பகுதியோடைய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மண்டல பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய கோரிக்கை. கரூரை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, கொங்கு பகுதியிலேயே பெருவாரியான இடங்களில் செந்தில் பாலாஜியை அனுசரித்தவர்கள் செந்தில் பாலாஜியால் மட்டுமே சீட்டு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பகுதியில் ஏவாவேலு அனுசரித்து ஏவாவேலு மூலமாக, இன்னொரு பகுதியில் நேரு மூலமாக, இன்னொரு பகுதியில் கனிமொழி மூலமாக, அங்கங்கே இருக்கிறவர்கள் மூலமாக இந்த மாதிரியான லாபியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. கரூர் ஃபுல்லாகவே அடிச்சிடும் இல்லையா? அவர் ரொம்ப ஷுவராக சொல்கிறாரு, ஒரு தொகுதி தோத்துச்சுன்னா கூட நான் பொது வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கிறேன்னு பெட்டு கட்டுறாரு. அந்த அளவுக்கு அவர் சொல்றாங்க. போன தடவையுமே அவங்க இப்போ கூட இந்த MR விஜயபாஸ்கர்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. என்னன்னா அங்கெல்லாம் ஒரு அட்டி மாதிரியே போட்டு வாக்காளர்களை கொண்டு போய் காலையில கொண்டு போய் உட்கார வைக்கிறதா, டெய்லி சரக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அங்கேயே உட்கார தங்க வச்சிருக்கிறதா, அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்ட்டு. சார் ஒன்னே ஒன்று வச்சுக்கோங்க, செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் காசு சம்பாதிக்கிறதுலையோ அந்த பணத்தை பதுக்கி வைக்கிறதுலையோ, அதாவது அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன்ட்ட காசை இப்போ எங்கேயா கொண்டு போய் நிப்பாட்டி ஒரு வெயிட் மேன் அப்படின்னு ஏதாவது வட இந்தியாவிலேயே எங்கேயா கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டினே யார் இவனா அப்படின்னு மேலேருந்து பார்ப்பாங்க. சாதாரண ஒரு பேரகான் செருப்பு போட்டிருப்பாரு, வேட்டி, சாதாரண சட்டை, ஒரு டைட்டன் வாட்ச்சு, சாதாரண 1000-2000 ரூபா டைட்டன் வாட்ச்சு, அவ்வளோதான் யூஸ். ஃபோனு கூட கையில் எல்லாம் வச்சுக்க மாட்டார், பிஏ தான் பேசுவாங்க. அவர் 2006 மந்திரி ஆனப்போ, 2011 மந்திரி ஆனப்போ வாங்கின இனோவா ஃபார்ச்சுனர் கிறிஸ்டாவும் ஃபார்ச்சுனர் தான் இப்போ வரைக்கும் வச்சிருக்காரு. வேற வண்டியே நடுவில் மாற்றலாம், அதுக்குள்ளார இருக்க ஸ்பேர் பார்ட்ஸே மாற்றி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ராசியான வண்டின்னு வெளியிலேயே தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட இவ்வளோ கோடி பணம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஆனால் அதில் மட்டும் அவர் எக்ஸ்பர்ட் கிடையாது. அவருடைய பெரிய எக்ஸ்பர்ட்டு தேர்தல் எக்ஸ்பர்ட் தான் செந்தில் பாலாஜி. RK நகரில் TTV தினகரன், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்குது எடப்பாடி ADMK, நாங்கள் தான்டா ரூலிங் கவர்மெண்ட், பவர் இருக்குது, அதை வச்சு ஜெயிச்சிருவேன்னு BJP கிட்ட சொல்கிறாங்க. இதே DMK என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு அங்கெல்லாம் செதறிட்டான் ADMKல, அங்கெல்லாம் உடஞ்சிருச்சு, அங்கே யாரும் ஸ்ட்ரென்த் இல்லை, நான் தான் உண்மையான பவருங்கிறாங்க. இவங்க எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் அடிச்சுக்கிறத மீறி ஒருத்தன் நடுவில் எக்ஸ்கியூஸ் மீ நவருங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு TTV வெளில வந்தார். அப்படின்னா அந்த 20 ரூபா டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் 2000 ரூபா கொடுத்தாங்க, 20,000 கொடுத்தாங்க, 10,000 கொடுத்தாங்கிறாங்கல்ல, இது அவ்வளவும் செந்தில் பாலாஜி பண்ணுவார். TTV தினகரனை RK நகரில் ஜெயிக்க வச்சது செந்தில் பாலாஜி. அவருக்கு அங்கே எவ்வளோ டைட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? உண்மையிலேயே பிஜேபிக்கு யாரை சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில. என்னடா இவனும் ஒன்று சொல்கிறான் அவனும் ஒன்று சொல்கிறான். அப்போ எப்பயுமே இந்த ஒரு எலிக்கு ஒரு சாம்பிள் வைப்பாங்க, அது வச்சு அது எப்படி ரிசல்ட் வருதுன்னு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பை எலெக்ஷன் வைப்பாங்க. அப்படி தான் அவங்க RK நகரை பண்ணாங்க. உங்களுக்கு புரிதலுக்கு சொல்லணும்னா, இப்போ ஈரோடு பை எலெக்ஷனில் அவர் ஜெயித்த உடனே நாளைக்கு அவர் காரியம் கூட முடிக்கல, அறிவிச்சு எலெக்ஷன் வச்சாங்க இல்லை. ஏன் அப்படின்னா பெரியாரை சீமானை விட்டு எதுக்க விட்டு ADMK, BJP, OPS, TTV எல்லாம் பாய்காட் பண்ணுறப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு அப்போ ஒரு ஸ்கோப் வருதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. பெரியாரிசம் எதிர்ப்பு சரி வருமா? துக்குலக் மேடையில் குருமூர்த்தி அதை தானே பேசுகிறாரு. பெரியார்னா இப்போ இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணு தான் சொல்லக்கூடிய அப்படின்ட்டு யார் ஐயோ அவன் பேரை மறந்துட்டேன்னு ஃபைலில் பார்த்துட்டு சீமானுங்கிறாரு. எதுக்குன்னா அந்த பெரியாரிசத்தோடைய ஐடியாலஜினால தான் பிஜேபிங்க கால் ஊன முடியல. அப்போ அந்த ஐடியாலஜியை உடைச்சிட்டா உள்ளே போடலாம். அப்போ அது உடைச்சா நம்ம இதுக்கு எடுபடுமா? இப்போ அண்ணாமலை என்கிட்ட பர்சனலாக என்கிட்ட பேசுகிறப்ப சொல்லுவார், பெரியாரிசத்தை டச் பண்ணால் நமக்கு ஆலிங் வரும். இங்கே பிஜேபிக்காரவங்க நிறையா பேர் புரியாமல் செய்கிற தப்பை தான் ராஜா மாதிரி ஒரு நல்ல ஒரு தியாக அரசியல்வாதியை பார்க்கவே முடியாதுங்க. ஓப்பனாக உண்மையாக சொல்லுவேன், 1 ரூபா காசுக்கு ஆசைப்பட மாட்டார். இங்கேருந்து ஏதாவது கட்சி நிகழ்ச்சிக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சி விட்றதுக்கு நம்ம கட்சியிலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தா கூட வந்தோடனே இந்தாங்க காசுன்னு கொடுத்துருவாரு. அவர் கட்சிக்கு உழைச்சதும் சரி, சித்தாந்த ரீதியாக பயணித்ததும் சரி, அவர் மேலே ஒரு குறை செய்ய முடியாது. ஆனால் அவர்னால பல வாய்ப்புகள் கொடுத்தும் தமிழ்நாட்டில் அவர்னால ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாமல், அவரை அடையாளம் காண முடியாமல் போனதுக்கு காரணம் அவர் பெரியார் எதிர்ப்பு பேசினதுனால தான். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரை அடிச்சுட்டு
நீ நாளைக்கு உள்ளுக்குள்ளார அரசியல் செய்ய முடியுமானா முடியாது. எப்போ நீ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிலையை எடுப்பேன்னு நீ சொன்னியோ அப்படியே பிஜேபிக்கு நெகட்டிவ் சினாரியோ மாறிடுச்சு. நான் அதனால தான் எல்லா சிலைகளையும் எடுத்துட்டு நாயன்மார்கள் சிலை வைப்பேன், பெரியார் சிலைக்கு பக்கத்துலேயே அதை எடுக்க மாட்டேன், ஆனால் பக்கத்தில் நாயன்மார் சிலை வைப்பேன், நான் வேற மாதிரி கொண்டுட்டு போனது. பெரியார் சித்த நீ தொட்டனா நீ காலி. இதுதான் அண்ணாமலையோட ஐடியா. ஸோ இப்போ பிஜேபி இவர் அண்ணாமலை இதை சொல்லி பதிய வச்சிருந்தப்ப குருமூர்த்தி இல்லை பெரியார் சித்தை உடைச்சாதான் நம்ம நாளை உள்ளே போட முடியும். அப்போ அதுக்கு சாம்பிள் பார்ப்போம். அப்போ சீமானை இறக்கி விடு, அவனை பெரியாரை ஃபுல்லாக திட்டவிடு. இப்போ தெரியுதா யாரோட கைகூலின்னு? இறங்கி ஃபுல்லாக பெரியார் சித்தை அடித்து அதே அவர் மண்ணிலேயே அந்த ஐடியாலஜியை அதே ஊரில் அதே மண்ணில் உடனே வந்து அங்கேயே ஃபேஸ் பண்ணுறான்டா அவன் ஊர்லன்னு இறங்கி அடிக்கிறப்ப இப்போ இவங்கெல்லாம் நின்னா எனக்கு ஓட்டு வராது, சரி இப்போ நாங்களாம் விளைக்கிறோம். இப்போ இந்த எதிர்ப்பு வாக்குகள் இந்த கொள்கை சித்தாந்தத்தோட உடன்பட்டு உனக்கு ஆதரவு கொடுக்குறானான்னு ஒரு சாம்பிள் பார்த்த மாதிரி தான் ஆர்கே நகரில் டிடிவி யார் பவர்னு பார்த்தப்ப அவர் டிடிவி ஜெயிச்சது காரணம் செந்தில் பாலாஜி. எவ்வளோ டைட் பண்ணாலும் எங்கே இருக்கக்கூடிய தொகுதியில் எப்படி அறுவடை பண்ணணும், எவனுக்கு எப்படி கொண்டு போய் எதை சேர்க்கணும், எதை இப்போ தேர்தல் கமிஷன் பிடிக்கும், எப்போ அவன் தூங்குவான், எப்போ அவன் முழிச்சுக்குவான், எதை கொடுத்தா பிடிக்க மாட்டான், இதெல்லாம் அந்த ஆளுக்கு அத்துப்பிடி. அதனால் அதெல்லாம் நான் நொறுக்கி எடுத்துருவோம் அப்படி. மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய இத்தனை தெளிவான பார்வைக்கும் கருத்துக்களுக்கும்.